தில்லை மரங்கள் அடர்ந்த காடாக இருந்தமையால் தில்லைவனம் என்று பெயர் பெற்றது. இப்போது உள்ள சிதம்பரத்தில் தில்லை மரங்கள் கிடையாது. ஆனால் சிதம்பரத்துக்கு அண்மையில் உள்ள பிச்சாவரத்தில் தில்லை மரங்கள் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். சிதம்பரத்துக்கு புலியூர் என்றும் நம்ம முன்னோர்களால் அழைக்கப்பட்டிருக்கு. அதையே நம்ம முன்னோர்களால் சிதம்பரத்தை புலியூர் அப்படின்னு அழைக்கணும். அந்த புலியூருக்கான காரணத்தை பற்றி பார்க்கலாமா? முன்னொரு காலத்தில் மத்தியந்தன முனிவர் என்பவர் கடும் தவம் புரிந்து தான் பெற்ற புதல்வருக்கு கல்வி பயிற்சி கொடுத்தார். கல்வி பயிற்சி நிரம்பிய பின்னர் அறிவார்ந்த பல நூல்களை அவருக்கு கற்றுக் கொடுத்தார். அறிவார்ந்த பல நூல்களை கற்றுக் கொடுத்த பிறகு அவருடைய புதல்வருக்கு சிறப்புடைய ஒரு திருத்தலத்தில் ஒரு இறை வழிபாடு செய்யணும்